மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்த்தோம். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். காவல்துறை உங்களது நண்பன், காவலர்கள் உங்களது நண்பர்கள் என்ற வாக்கியம் தான் நாம் அடிக்கடி கேள்விப்படும் வாக்கியம். ஆனால் அந்த நம்பிக்கையை மக்கள் பெற்றிருக்கிறார்களா? அந்த நம்பிக்கையை பெருமளவிற்கு காவல்துறையினர் நடந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை எல்லாம் அலசி ஆராய வேண்டிய சூழ்நிலையில் இன்று தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட வினுப்பிரியா அவர்களின் தந்தை லஞ்சம் வாங்கிய அந்த காவலர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இதை கண்டுகொள்ளாத தாமதப்படுத்திய காவலர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார். அதே போலத்தான் வினுப்பிரியாவை நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது விஷ்ணுபிரியா இன்று நினைவிற்கு வருகிறார். விஷ்ணுபிரியா உயிரிழந்ததற்கும் அங்கே காவல்துறை உயரதிகாரிகள் தான் காரணம். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஆக ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது அதை புறக்க பேசிவிட்டு அதை அப்படியே மறக்க விடுவது இங்கே தமிழகத்தின் ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் காவல் பணியிடங்கள் அத்தனையும் நிரப்பப்பட வேண்டும். காவலர்கள் மக்களின் நம்பிக்கை உரியவர்களாக மாற வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பாக உணர்கிறோம் என்ற எண்ணம் தமிழகத்தில் வர வேண்டும். இன்று வரை தமிழகத்தில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இணையதளங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை தமிழக காவல்துறை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு இடத்தில் சென்று நாம் புகார் செய்தால் இல்லை நீங்கள் சைபர் கிரைமுக்கு போங்கன்றாங்க. சைபர் கிரைமுக்கு போனா அதை முடக்குவதில் காலதாமதமாகும் என்று சொல்கிறார்கள். இதே வினுப்பிரியாவின் முகநூல் 20 நாட்களாக முடக்கப்படும் என்று சொல்லி அந்த குழந்தையை எந்த படம் பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, அச்சப்படுத்த வைத்ததோ, அதே படம் மறுபடியும் தோன்றி இருக்கிறது. ஆனால் அவள் இறந்தவுடன் அந்த முகநூல் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆக முகநூல் புகார்களுக்காக என்றே தனியாக, ஏனென்றால் இன்று ஈவ் டீசிங் நம்ம வேணான்னு சொல்றோம். நேரடியாக கேலியும் கிண்டலும் செய்தால் அதற்கு தண்டனை இருக்கிறது. ஆனால் இன்று பெண் சமூகம் இந்த சமூக வலைதள டீசிங்னால், ஈவ் டீசிங் போல சமூக வலைதள பேஸ்புக் டீசிங்னால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வினுப்பிரியா வெளியே தெரிந்திருக்கிறார். எத்தனையோ வினுப்பிரியாக்கள் வெளியே தெரியாமல் இந்த இணையதள பரிகாசங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை ஒரு தனி பிரிவாகவே எடுத்து, இன்னும் சொல்ல போனால் இன்று மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைத்திருக்கிறது. அதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக பெண்கள் கூட மருந்தகங்களாக இருக்கலாம், திரையரங்குகளாக இருக்கலாம், அலுவலகங்களாக இருக்கலாம், மார்க்கெட்டுகளாக இருக்கலாம், 24 மணி நேரமும் செயலாற்ற முடியும் என்ற ஒரு சட்டம் இப்பொழுது மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மிக மிக வரவேற்கக்கூடிய அம்சம். அதுவும் குறிப்பாக அதிகமாக பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் இதை போல 24 மணி நேரமும் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டிருக்கிறது. குறிப்பாக இத்தகைய இரவு நேர பணிகளில் இணையதள பரிகாசங்களில் இருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக ஒரு தனி கவனத்தை தமிழக காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் என்னிடம் இருக்கு. சுப்பிரமணியம் அவர்களின் சாமியின் கருத்துக்கு பிரதமர் மோடி அவர்களே அவர் கருத்து சொல்லிவிட்டார்கள். நாங்கள் மோடியின் கட்சியை சார்ந்தவர்கள். பிரதமரின் கருத்து எதுவோ அதுதான் எனது கருத்து.